கிறிஸ்துவுக்குள்ளாக கடவுள் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்து இந்த நாளிலும் கூட கடவுள் தரக்கூடிய அந்த ஜீவனுள்ள மன்னாரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தேவ செய்தியை நாம் கடந்து போவதற்கு முன்பு ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டு செல்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்துக் கொள்வோம். ஒரு 5 நிமிடம் எல்லாரும் தங்களுடைய பைபிளில் நீங்களே சுயமாகவும் படிங்க. நீங்கள் சிஸ்டர் சகோதரியும் படிப்பாங்க, முடிந்தால் அதை கேளுங்க. இந்த அதிகாரத்தை படிக்க சொல்வதற்கான காரணம் இன்றைய தேவ செய்தியும் அதிலிருந்து தான் உங்களுக்கு தரப்பட போகிறது. படிங்க. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய யாமிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோரின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கும் எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாடியும் கொஞ்சம் பேரை கொண்டாடியும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உன்னுடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உன்னோடு கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷனிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்திற்கு வரும்பட்டும் இல்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுப்பார். இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளிந்து கொண்டிருக்கிற வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி, தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் கவர்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முள்ளின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அறைய நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இவர்களுக்கும் கொலையிட போன அன்றில் உள்ளவர்கள் கூட்டத்திலும் திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால்
சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமைதி உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூட அவர்களோடு கூட பாளையத்திலே திரும்பி வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடு கூட கூடிக்கொண்டார்கள். எப்பிராயீம் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறுதோடுகிறதை கேள்விப்பட்ட பொழுது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேல் மட்டும் நடந்தது. இஸ்ரவேல் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லோரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆகிலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயந்தார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் விடாய் தீர்க்கிறார்கள் என்றான். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலங்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெரிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாயிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாய் இருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாய் இருந்திருக்குமே என்றான். அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசில் இருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறிய அடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து கரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடு புசித்தார்கள். அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு ஏலாத பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள். இப்பொழுதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டிக் கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜனங்களுக்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதுனாலே கர்த்தருக்கு ஏலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரியிலே தங்களுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாகும் மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றார். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லோரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தான் இடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒரு
அவன் இஸ்ரவேலர் எல்லோரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்திலே இருப்போம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விலக பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. ஜனங்களோ தப்பினார்கள். எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன? எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியிலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஏன் இந்த அதிகாரத்தை முழுமையாக படிக்க சொன்னேன் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய தேவ செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:33. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ நம்ம வாசித்த இந்த அதிகாரத்தில் சவுலுக்கும் யோனத்தானுக்கும் ஜனங்களுக்கும் இடையில் போடப்பட்ட சீட்டு சரியான பதிலை கடவுள் கொடுத்தாரா அப்படிங்கிறதான் இன்றைய நம்முடைய தேவசை. அந்த சீட்டு சரியாக போடப்பட்டுச்சா, அதில் கொடுக்கப்பட்டிருக்க பதில் கடவுள் கொடுத்ததா அப்படிங்கிறது தான். அப்போ ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் பெரும்பாலும் தங்களுடைய ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக கூடி ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட்டு போட்டு தான் பார்ப்பாங்க. அது அவர்களுடைய பொதுவான ஒரு வழக்கமாக இருந்துச்சு. பல இடங்களில் கடவுள் அந்த சீட்டு மூலமாக நிறைய காரியங்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மக்களுக்காகவும் ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் வெளிப்படுத்தியிருக்காங்க. நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து முதல்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் என்னது மாறாது. அது ஒரு தடவை சொன்ன மாதிரி தான். அப்போது அந்த சீட்டு போடப்படும் போது அவர் கொடுக்கக்கூடிய அந்த காரியம் சரியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் எடுத்துக்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2, 3. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தோன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரேலும் போய் அவங்கள கொள்ளையிடணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் பேர் இருந்தாலே போதும். ஏன்னா அந்த பட்டணத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் நாம் கொஞ்சம் பேர் மட்டும் என்ன பண்ணுறோம், போய் அவங்கள கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவோம், அவங்கள எல்லாத்தையும் நிர்மூலமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போய் அந்த வேவுக்காரர்கள் போய் ஜோசுவா அனுப்பி வச்சு போய் பார்த்துட்டு வருவார். யோசுவா அனுப்பிச்சு விட்டார். அப்போ போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5ல் வாசிக்கும்போது, ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு யோசுவாவிட்ட சொன்னோன்னா இவரும் அனுப்பிச்சு வைக்கிறார் போங்க அப்படின்னு. அங்கே போனோன்னா என்ன ஆகுதுன்னா, ஆயி பட்டணத்தார் இஸ்ரேல் மக்களை 36 பேரை வெட்டி போடுறாங்க. அப்போது பட்டண வாசலில் வெளித்தோப்பிக்கு சவாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அவங்க நம்மளை வெட்டி இவ்வளோ பேரை கொண்டுட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோடனே அவருடைய இருதயத்தில் என்ன வந்துச்சுன்னா பயம் வந்துச்சு. அப்போது இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு என்ன பண்ணுறாரு யோசுவா, கடவுளுடைய வெட்டிக்கு முன்னாடி போய் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். முகம் குப்புற விழுந்து அழுகுறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் எனக்கு பண்ணணும், இன்னும் உங்களை நம்பி தானே நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி. அப்போது 11 வாசிக்கும்போது, இஸ்ரேலர்கள் பாவம் செய்தார்கள். அங்கே கடவுள் சொல்கிறாரு,
யோசுவா வந்து கடவுளுடைய பெட்டிக்கு முன்னாடி போய் நின்று முகம் குப்புற விழுந்து கெஞ்சி கூத்தாடுற, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ கடவுள் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. என்ன பண்ணிருக்காங்க, இங்கேருந்து வேவு பார்க்கறதுக்காக போனாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சிலர் அந்த பட்டணத்தில், அந்த ஆய் பட்டணத்தில் இருக்கக்கூடிய நகை பொன் பொருள் என்ன ஆபரணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, திருடிட்டு வந்தார். திருடி வந்து எங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு, தன்னுடைய இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்து தங்களுடைய கூடாரங்களில் கொண்டு வந்து அவரை மறைச்சு வச்சுட்டார். அப்போ கடவுளுக்கு அது தெரியுது. நீங்கள் ஏன்னா கடவுளுடைய பார்வைக்கு தப்புனது எதுவுமே இல்லை. நீ மனுஷனை வேணால் ஏமாற்ற முடியும், கடவுளை ஏமாற்ற முடியாது இல்லை. அவர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கார். ஏன்னா எப்போதுமே கடவுளுடைய கட்டளை வந்து எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பட்டணத்தை நோக்கி படையெடுத்து போகும்போது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எதையும் நம்ம திரும்பி கொண்டு வரக்கூடாது. அவரே சொல்லியிருக்காரு. பல இடங்களில் நம்ம சவுலோட காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர்களை போய் சூறையாடும் போதும் சரி, மற்ற பெலிஸ்தியர்களை போய் சூறையாடும் போதும் சரி, எதையும் கொண்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் சுத்தமாக அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய கட்டளை. அப்போது அப்படிப்பட்ட கட்டளை இங்கே என்ன பண்ணப்படுதுன்னா, வேவு பார்க்க போனவர்களால் மீறப்படுது. சரி, அடுத்தது அதன் பின் என்ன பண்ணுறாருன்னு அப்படின்னா, கடவுள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. யாருக்கு? யோசுவாவுக்கு நீ போய் இந்த சாபத்தினானதை முதல்ல எடு, அப்போ தான் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கடவுள் வந்து சாபத்தினானதை செய்தவனுக்கு சொந்தமான அனைத்தும் அக்னியில் சுட்டரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முதல் கட்டளை கொடுக்குறாரு. அப்போது சீட்டு எழுதி அந்த குற்றம் உள்ள சாபத்தினானை செய்தது யார் என்று கண்டுபிடிக்கிறார். என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயும் யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, உடனே என்ன பண்ணுறாங்க, சீட்டு எழுதி போடுறாங்க. ஏன்னா சமஸ்த இஸ்ரேலும் வேவு பார்க்க போல செலக்டடாக குறிப்பிட்டு ஒரு குரூப் தலைவர்கள், ஒவ்வொரு அந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுக்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்து தான் இருப்பாங்க. அப்போ யார் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கிற விஷயம் தெரியணும் இல்லையா. அப்போது யாரெல்லாம் வேவு பார்க்க போனாங்களோ அவருடைய பேர்களெல்லாம் எழுதி போட்டு என்ன பண்ணுறாங்க, சீட்டு குலுக்கி போகிறாங்க. அப்போது ஆகானுக்கு சொந்தமான அனைத்தையும் யோசுவா கடவுள் சொல்லியது போலவே அனைத்தையும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகான் அப்படிங்கிறவருடைய பேர் அந்த சீட்டில் விழுது. உடனே என்ன பண்ணார், யோசுவா கூப்பிட்டு, நீங்கள் வந்து உன்னுடைய எல்லா பண்ட பாத்திரங்களும், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அக்னியால் முழுமையாக சுட்டெரிக்கிறாங்க. இங்கே கடவுள் சொன்னது என்ன ஆயிடுச்சு, சீட்டு போட்டு கரெக்டாக ஆகானுடைய பெயர் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆகானுக்கு சொந்தமான ஒரு சின்ன துரும்ப கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அக்னியால் சுட்டெரித்து விட்டார். அப்போ இங்கே கடவுள் சொன்ன மாதிரி சீட்டு மடியிலே போடப்பட்டது, காரிய சித்தியும் கடவுளால் நடைபெற்றது. கண்டிப்பாக ஒத்துப்போம். அப்போ கடவுளுடைய வார்த்தை பொய்ய. அப்போ நம்ம இப்போ வாசித்த அந்த அதிகாரத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 14 வாசிக்கும் போது நாம் ஒரு காரியத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் வந்து பெலிஸ்தர்களை இஸ்ரேல் மக்களுடைய கையில் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. அப்போது அவர்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன, போர் செய்வது மட்டும்தான், அவ்வளோதான். வெற்றி ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அவங்க தோத்தெல்லாம் போகணும், இஸ்ரேல் மக்கள் தோத்தெல்லாம் போகணும், ஆல்ரெடி பிளான். கடவுள் வந்து வெற்றி பெற செய்து விடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆபிரகாம் காலத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெலிஸ்தர்கள் வந்து தொடர்ந்து இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய எப்படி வந்து அமலேக்கியர்கள் இருந்தாங்களோ அதே போல் இவர்களும் வந்து ஒரு பெரிய சிம்ம சொப்பனம் தான். எப்போதுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் மக்களை அவர்கள் சூறையாடி கொண்டே இருக்கணும்னு நினைப்பாங்க, அவர்களை விட்டு வைக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் இஸ்ரேல் மக்களை இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிமைகளாக தான் கொண்டு போவாங்க. ஜெயிக்கிற போதெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஏலியன் காலத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஏலியன் காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுளுடைய பெட்டியவே பிடிச்சிட்டு போனாங்க. எங்கே, இஸ்ரேல் தேசத்துக்குள்ள சண்டை நடக்குது, பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, கடவுளுடைய பெட்டியவே இங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ கடவுளுடைய பெட்டியை பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் இவங்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது இஸ்ரேல் மக்களை. அப்போது பெலிஸ்தர்கள் அவ்வளவு முரட்டு குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள், ராட்சசர்களாக இருந்தார்கள். சரி, நம்மளுடைய இந்த வரலாற்றுக்குள்ள நம்ம பெருசாக ரொம்ப போக வேண்டாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 14:24 அங்கே சொல்லப்படும் போது, இஸ்ரேல் என்ற தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவர் போஜனம் செய்கிறாரோ அவர் சபிக்கப்பட்டவர் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். இது யார் சொன்னது? சவுல் சொன்னது. கடவுள் சொன்னதா? வேதவசனம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? கடவுள் நீங்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடாம போகணும், யாரும் சாப்பிடக்கூடாது, அன்று போர் முடிகிற வரைக்கும் யாரும் அன்ன ஆகாரத்தில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. சவுல் என்ன சொல்கிறாரு? எதனால் அப்படி சொல்கிறாருன்னா, அவருடைய பக்தி வைராக்கியத்தை காட்டுறதுக்காக. சவுல் மிகவும் பக்தி வைராக்கியம் உடையவர். தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துறார் ஜனங்களுக்கு முன்பாக. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, யாரும் சாப்பிடக்கூடாது போர் முடிகிற வரைக்கும். கை வச்சிங்கன்னா என்ன ஆகுவீங்க? சாபத்துக்கு தள்ளப்பட்டு நீங்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுவீர்கள் அப்படின்னு. அடுத்ததில் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? 25 வாசிக்கும் போது ஒரு காட்டில் போயிட்டுருக்காங்க. எங்கே? அந்த பெலிஸ்தர் பட்ட இதை படையை துரத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு காட்டில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தேன் கூடுகளை பார்க்குறாங்க. அப்போ ஜனங்கள் காட்டில் அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தேன் கூட்டிலேருந்து தேன் ஒழுகிக்கிட்டு இருக்கு. ஆனால் சவுல் சொன்னதான் ஞாபகத்தில் இருக்குது. ஐயோ, நம்ம தொட்டோம்னா, நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளை கொன்றுவார் அப்படிங்கிற பயம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க? தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு தங்களுடைய பசியை அடக்கி கொண்டு என்ன பண்ணுறாங்க? கடந்து போகிறாங்க. ஆனால் யோனத்தான் என்ன பண்ணுறாங்க? அவரோட பையன், சவுலோட பையன், தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. ஏன்னா நம்ம வசனத்தில் இப்போ அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா, சவுலுடைய அந்த குழுவிலிருந்து படையிலிருந்து யோனத்தான் எப்போ வெளியில் போனார்னு சவுலுக்கு தெரியவே தெரியாது. யோனத்தானும் தன்னுடைய ஆயுதத்தாரையும் என்ன பண்ணாங்க? முன்னமே கிளம்பி போயிட்டாங்க. போய் அவர்கள் தான் போரையை துவங்கி வைக்கிறாங்க. நம்ம அந்த யோனத்தான் வாசம் இல்லையா, யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியும் 2 மலைமுகடுகளில் நின்று என்ன பண்ணுறாங்க? பெலிஸ்தர்களை முதல்ல அவங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் சவுலுக்கே தெரிய வருது போர் தொடங்கிருச்சு. அங்கே பெலிஸ்தர்கள் கொல்லப்பட்டுட்டாருங்கிறத அப்போ தான் விழிக்கிறார். ஐயோ, நம்ம கூட்டத்தில் அப்போ யார் காணாமல் போனான்னு உடனே பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யோனத்தான் காணும். அவரும் அவருடைய ஆயுததாரியும் காணும். அப்போ இந்த யோனத்தான் சவுலுக்கு தெரியாமலே முன்னாடி போனதுனால இங்கே சவுல் மக்களுக்கு கட்டளையிட்ட அந்த காரியம் அவருக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு பசி எடுத்துருச்சு, விடாய்த்திருக்கோம், நம்ம உடம்பு இவ்வளோ நேரம் போர் பண்ண எத்தனையோ பேரை கொண்டிருக்கோம். அப்போது பசியினால் என்ன பண்ணுறாரு? போய் அந்த தேனை எடுத்து சாப்பிட்டாரு. அது நுனியினாலே தேன்கூட்டை குத்தி, அவர் கையில் வச்சிருந்த அந்த கோலை நீட்டி தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலை போட்டு கொண்டார். அதனால் அவருடைய கண் தெளிந்தது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததில் யோனத்தான் தேனை சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, எப்பா காலையிலேருந்து போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம், நீங்கள் பசியோடு இருப்பீங்க. ஏன்னா அந்த சவுல் சொன்னது இவருக்கு தெரியாது இல்லையா, அதனால் மக்கள்கிட்ட பார்த்து கேட்குறாரு, நாம் காலிலேருந்து போர் செஞ்சுட்டே இருக்கோம், நீங்கள் பசியில் விடாய்த்திருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன கேட்குறாருன்னா, கேள்வி தான் எழுப்புறாரு. நீங்கள் போய் சாப்பிடுங்கலாம் கூட, ஏன் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? 29 அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 14:29 என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார், நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததில்லை, என் கண்கள் தெளிந்ததை பாருங்கப்பா. அவர் சொன்னது ஏதோ தப்பாக சொல்லியிருப்பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மொழிபெயர்ப்பில் எடுத்து பாருங்களேன் இந்த வசனத்தை. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் மொழிபெயர்ப்பில் யாராவது மொழிபெயர்ப்பு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வாசிங்க 29வது வசனத்தை. அப்பொழுது யோனத்தான், என் தந்தை நாட்டை புறப்படுகிறார், பாருங்கள், நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன், இப்பொழுது என் கண்கள் தெளிவடைந்துள்ளன. இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த பொருளை நன்றாக உண்டிருந்தால் பெலிஸ்தருக்கு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார். என்ன சொல்கிறார்? அந்த முதல் வரி என்ன குழப்புறாரு அப்படின்ட்டாரு. அவர் தான் தப்பு செஞ்சார் அப்படின்னு அங்கே சொல்லிட்டார். ஒரு ராஜா தப்பு செஞ்சார்னு சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன பண்ணுவாங்க? சிறை சேர்த்து தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மக்களிடமே என்ன பண்ணுறாரு? அவர் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை சொல்லி உங்களை குழப்பிட்டாரு, அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? அடுத்தது 30 இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாக இருக்கும், பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாக இருக்குமே.
இவங்கெல்லாம் சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் 10 பேரை கொண்டிருப்பாங்க. பெலிஸ்தர்களை ஒருத்தரை கூட விட்டு வச்சிருக்க மாட்டாங்க, இன்னும் 10 பேரை கொண்டிருப்பாங்க அப்படின்ற அந்த ஆதங்கத்தில் யோனத்தான் சொல்லுவார். அப்போ நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் இந்த பெலிஸ்தர்களை என்ன பண்ணுறாரு, கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்காரு, இன்று அவர்களை முழுமையாக மேற்கொண்டு இருப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா 31 வாசிக்கும் போது, அவர்கள் அன்றைய தினம் மிக்மாஸில் இருந்து 1000 மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விளைத்திருந்தார்கள். 32 அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிலையும், ஏன்னா காலையிலிருந்து போர் புரிந்து அந்த சாயந்தர வேலை சூரியன் மறைகிற நேரத்தில் இவர் என்ன பண்ணாங்க, ஏன்னா சவுலோட கட்டளைன்னா நீ பகல் முழுசு சாப்பிடக்கூடாதுன்னா, சாயந்தரத்துக்கு அப்புறம் நீ சாப்பிடுது, பகல் முழுசு போர் செய். அந்த நேரம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்களுடைய கையில் கிடைத்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா தரையிலே போட்டு அடித்து ரத்தத்தோடு சாப்பிட்றாங்க. அங்கே வசனம் என்ன சொல்கிறாங்க, ரத்தத்தோடு புசித்தார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த செய்தி எங்கே போகுது அப்படின்னா சவுலோட காதுக்கு போகுது. என்ன சொல்கிறாங்க 33 இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதுனால் ஜனங்கள் கடவுளுக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவர், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள், இப்பொழுதோ ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள், நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதுனாலே கடவுளுக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். என்ன பண்ணுறாரு, நீங்கள் சும்மா பிடிச்சோம் அடித்தோம்லாம் சாப்பிடாதீங்க, கடவுளுக்கு முதல்ல பலி. அங்கே அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்க, ஒரு விருந்தை முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஏன்னா மக்கள் வந்து பசினா எப்படி, பேய் பசியில் இருக்காங்க, காலையிலேருந்து சாப்பாடே இல்லாமல் தொடர்ச்சியாக சண்டை போட்டு உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. இப்போ போய் கடவுளுக்கு பலி கொடுக்குறத வந்து அவங்க பெருசாக நினச்சிருப்பாங்களா, இல்லையே, அங்கே தான் சாப்பிட்டுட்டாங்களே. ஏன்னா அங்கே வந்து வேவுக்காரர் வந்து சொல்லும்போது சவுல்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவங்க எல்லாத்தையும் அவங்க அடித்து சாப்பிட்டுட்டாங்கன்னு தான் சொல்கிறாரு. ஐயோ அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அப்படி செய்யக்கூடாது, முதல்ல கடவுளுக்கு பலி கொடுத்து தான் நம்ம சாப்பிடணுங்கிறத இங்கே சவுல் சொல்கிறார். இதுதான் கடவுள், சவுல் வந்து கடவுளுக்காக கட்டின முதல் பலிபீடம் இந்த இடம். அப்போ அங்கே கட்டளையிட்ட ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் அந்த இரவு மீண்டும் கடவுளுக்கு அந்த பலியை கொடுத்துட்டு திருப்பி இரவு உணவுக்காக தங்களை தயார்படுத்துகிறாங்க. அப்போ இது வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் நடந்துருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தான் இப்போ சாப்பிட்டுட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்காலம் வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் நீதியாக வைக்காதிருப்போமாக என்றார். அதற்கு அவர்கள், உங்களுடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் ஆசாரியரே, நாம் இங்கே தேவ சன்னதியில் சேரக்கடுவோம். என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு இப்போ தெம்பாயிட்டாங்க. என்ன பண்ணலாம், திருப்பியும் நம்மளுடைய படையெடுப்போம். பெலிஸ்தரை என்ன பண்ணுறோம், ஒருத்தரை கூட மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டுறோம். அப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சவுல் வர்றார். அப்போ ஆசாரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஜனங்கள்லாம் திரட்டி எல்லாரும் வாங்க கடவுளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி வர சொல்லி 37 வாசிக்கும் போது, பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் கடவுளிடத்தில் விசாரித்தார். அவர் அந்த நாளிலே அவருக்கு மறு உத்தரவு அருளினார். என்னப்பா, எப்போதுமே கடவுள் வந்து நல்லது தானே செஞ்சார் சவுல், கடவுள்கிட்ட தானே கேட்டார், நீங்கள் நாங்கள் தொடர்ந்து போகலாமா வேணாமான்னு. அப்புறம் ஏன் அவர் கடவுள் வந்து பதிலளிக்காமலே இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி எழும்புச்சா, ஏதாவது கேள்வி எழுதுதா? அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்கு எழுது. கடவுள்கிட்ட தானே கேட்குறோம், அவர் சொல்லலாம்ல, ஒன்று போன்னு சொல்லலாம், இல்லை போவேணான்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாரு, பதிலே சொல்லலை, அமைதியாகவே இருக்கு. அப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா, ஜனத்தின் தலைவர்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று பாருங்கள். சரி, கடவுள்கிட்ட நம்ம கேட்டோம், அவர் பதில் கொடுக்கல. அப்போ இந்த பாவம் எதனால், இந்த சம்பவம் ஏன் நடக்காமல் இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? அப்போ கடவுள் அதை நமக்கு தெரியப்படுத்தணும்ல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா 39 இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக கேட்கணும். என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும், எது அந்த பாவம் காணப்பட்டாலும் அவர் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கடவுளை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவரும் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லி. என்ன சொல்றாரு, ஒருவேளை இந்த பாவம் யோனத்தான தான் வந்துச்சு அப்படின்னா அவன் சாகவே சாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாரு, சவுல். இங்கே என்ன பாவங்கிறதே முதல்ல தெரியல, முதல் காரியம்.
இப்போ என்ன ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, யோனத்தான் என்ன பாவம் செஞ்சு தான் அவர் சாகதான், இந்த பாவத்துக்கு அவர் காரணம் தான் என்ன பண்ணுவார், அவர் தான் சாகணும்னு சொல்கிறார். ரொம்ப குழப்பமான விஷயமா இருக்குல்ல. முதல்ல என்ன பாவம்னே யாருக்குமே தெரியல, ஏன் காரணம்னே தெரியல. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது, இந்த பாவம் யோனத்தான் நினச்சுன்னா அவன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அங்கே என்ன அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, 39க்கு அப்புறம் இங்கே சவுலில் இருந்து என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி அவன் செத்தரணும், அப்போ நானாக இருந்தாலும் சரி நான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அங்கே சவுல் சொல்லவே இல்லை. அந்த பாவம் என்னால் வந்தாலும் நான் கொலை செய்யப்படுங்கிற விஷயத்தை அவர் சொல்லலை. யோனத்தான் செஞ்சால் அவர் சாகணும், அப்போ நான் சவுல் அவர் சாக வேணாம். அப்போ அடுத்தது அப்போ சவுல் அங்கே அந்த காரியங்கள்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் குற்றமற்றவன் என்பதை தன்னால் இந்த காரியம் நேரவில்லை, மக்களாலும் நடக்கவில்லை என்பதை முன்கூட்டியே தீர்மானிச்சிட்டார். என்ன பண்ணிட்டார் சவுல், இந்த பாவம் என்னாலேயோ இல்லை என்னுடைய மக்களாலேயோ நடக்கலை, அது அந்த பாவத்துக்கு காரணம் யோனத்தான்ங்கிற காரியத்தை முடிவு பண்ணார். சரி, அப்போது 40வது வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு பின் அவர் இஸ்ரேல் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்தில் இருங்கள், நானும் என் குமாராகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றார். ஜனங்கள் சவுலை பார்த்து உங்களுடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும். என்ன பண்ணுறாரு, நானும் என் பையனை நிற்கிறான், மக்கள் எல்லாரும் நீங்கள் அந்த பக்கம் நின்றுக்கங்க. இப்போ என்ன பண்ணலாம், அப்பொழுது சவுல் இஸ்ரேலின் கடவுளை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு என்ன சொல்கிறாரு, கடவுள்கிட்ட சவுல் சொல்கிறாரு, கடவுளே நீங்கள் நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றார். அப்பொழுது யோனத்தான் மேல் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது, ஜனங்களோ தப்பினார்கள். யார் மேலே சீட்டு விழுது, இப்போ சவுல் மேலேயும் யோனத்தான் மேலேயும் சீட்டு விழுது, ஜனங்களை தப்பிச்சிட்டாங்க, முடிவு பண்ணாங்க. ஜனங்கள் அப்பாடா நம்ம யாரும் இல்லை அப்படிங்கிற மனநிறைவுக்கு வந்துட்டாங்க. சரி, அப்போ சவுல் சொல்கிறார், கடவுளே நீங்கள் நிதானமாய் எங்களுக்கு நடந்தவற்றை விளங்க பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 42 வாசிக்கும் போது, எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுது. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம சின்ன பசங்களை விளையாடுவோம் இல்லையா, சாபு 3 போட்டு சாபு 3 அப்படின்னு போட்டோன்னா யார் கை திரும்பி இருக்கோ அவங்க அவுட், யார் திரும்பாமல் இருக்கோ அவங்க வின்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே இப்போ மக்கள் தப்பிச்சிட்டாங்க, இப்போ நாம் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், அப்போ சீட்டு போடுவோம். அப்படிங்கும்போது யோனத்தான் மேலே வந்து விழுது. இந்த சீட்டு யோனத்தான் மேலே வந்து விழுந்தது சரியா அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வி. ஏன் யோனத்தான் மேலே வந்து விழுந்தது? அப்போ யோனத்தான் தான் பாவம் செஞ்சிருக்காரு, சரிதானா? யோனத்தான் தான் பாவம் செய்திருக்கிறார். நீ என்ன பண்ணிடு, ஏன்னா நம்ம நீதிமொழிகளில் சொல்கிறோம் இல்லையா, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கடவுளால். சீட்டு போடுறதா நம்மளோட வேலை, அதில் யார் பேர் வரணுங்கிறது முடிவு பண்ண வேண்டியது அவரோட வேலை. இப்போ இங்கே என்ன பேர் வந்துருச்சு, யோனத்தான் பேர் வந்துருச்சு, அப்போ அவர் தான் பாவம் செஞ்சுருக்கார். முடிவு வந்துடலாமா எல்லாரும், யோனத்தான் தான் பாவம் செஞ்சுருக்காருன்னு முடிவு பண்ணலாம். வந்துட்டோமா? இப்போ நம்ம இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணியிருக்கோம், முதல்ல அதான் தோணியிருக்கும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா தெரியுது, ஒரு ராஜா வந்து கட்டளையிட்டிருக்காரு, நீங்கள் வந்து போருக்கு போய் முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு. யோனத்தான் சாப்பிட்ருக்காருல, தப்பு தானே, அப்போ அது கண்டிப்பாக பாவமாக தானே இருக்கும். ராஜாவுடைய கட்டளை மீறுவது பாவம் தானே. அப்போ யோனத்தான் பாவம் செஞ்சுருக்காரு. 43 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சவுல் யோனத்தானை பார்த்து கேட்குறாரு, அதாவது சீட்டு விழுந்து யோனத்தானுடைய பெயர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அப்போ கேட்குறாரு, யோனத்தானை பற்றி நீ செய்தது என்ன எனக்கு சொல் என்று கேட்கிறார். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றார். இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, நான் சாக வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை பாருங்களேன், 43 1 சாமுவேலின் புஸ்தகம் 14:43. Then said Saul to Jonathan, tell me what thou hast done. And Jonathan told him and said, I did but taste a little honey with the end of the rod that was in mine hand, and lo, I must die. கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்களா? இருக்கா? அங்கே கேள்வி கேட்குறாரு, போய் ஒரு தேனை சாப்பிட்டதுக்காக நான் சாகணுமா அப்படின்னு. நான் போய் சாகணுமா ஒரு தேனை சாப்பிட்டதுக்காக
அப்பேற்பட்ட பாவமா நான் செஞ்சுட்டேன்? அப்பேற்பட்ட பாவத்தை நான் செஞ்சுட்டேன்? என்ன ஒரு தேனை சாப்பிட்டது ஒரு குத்தமா? அப்போ இந்த இந்த காரியங்கள் வந்து இந்த சீக்வன்ஸ் அப்படியே எல்லாரையும் கண் முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்களேன். ஒரு தேனை சாப்பிட்டதுக்காக ஒருத்தர் கொலை செய்யப்பட வேண்டும்னு தகப்பனே சொல்றாரு. நீ தான் பாவப்பட்டன்னு முடிவு பண்ணிட்டார். எப்படி இருக்கும் நம்மளோட அந்த இடத்துல யோனத்தான் இருக்கிற இடத்துல தான் நாம் எப்படி இருந்திருப்போம்? அப்போ அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா 43வது வசனத்தில் நம்ம இப்போ அதை படித்தோம் இல்லையா, அங்கே 44 அப்போ என்ன சொல்ற, யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் கடவுள் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவார். இல்லை நீ செத்து தான் ஆகணும், அதுதான் உனக்கு நியமிக்கப்பட்ட விதி, நீ செத்துரு அப்படிங்கிற முடிவுக்கு சவுல் வந்துட்டார். ஏன்னா அங்கே என்ன சொல்கிறார் 44 அதுக்கு அப்படி நீ சாகலைன்னா கடவுள் எனக்கு அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் செய்வாருங்கிற. அப்போ 45 மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனங்களோ கடவுளை சவுலை நோக்கி, இஸ்ரேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா அப்படின்னு சவுலை பார்த்து கேட்குறாங்க. அவரால் தான் இப்பேற்பட்ட ரட்சிப்பு நமக்கு கிடச்சிச்சு, நீங்கள் போய் அவரை கொலை செய்யலாமா? அப்போ அவன் தலையில் இருக்கிற ஒரு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் யாருடைய, யோனத்தானுடைய தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கடவுளுடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் அப்படின்னு மக்கள் என்ன சொல்றாங்க, யோனத்தானுக்கு ஆதரவாக பேசுறாங்க. கடவுள் துணை நிற்க அவர் இன்று காரியத்தை நடப்பித்தார் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவரை தப்புவித்தார்கள். 45 முடிஞ்சு தப்பிச்சிட்டார். இப்போ யோனத்தானே தப்பிச்சு, இப்போ 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே முதலில் நடந்த காரியம், கடவுள்கிட்ட என்ன பண்ணுறாரு, நாங்கள் மீண்டும் பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமான்னு கேட்டதும் பொய்யாயிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறாரு, சீட்டு போட்டு யோனத்தானுடைய பெயரும் வந்துருச்சு, ஆனால் கொலை செய்யப்படலை, அதுவும் அங்கே என்ன ஆயிடுச்சு, பொய்யாயிருச்சு. இந்த 2 காரியமும் பொய்யாயிருச்சு. அப்போ இங்கே 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. சவுலும் தப்பித்து விட்டார், மக்களும் தப்பித்துட்டாங்க, யோனத்தானும் தப்பிச்சிட்டார். அப்போ எதுக்கு இந்த 2 நிகழ்வும் அங்கே நடந்திருக்கணும், ஏன் நடந்துச்சு? அப்போ அந்த 2 நிகழ்வும் தேவைதானா நமக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ இங்கே அப்படி வரும்போது இதில் யார் முதல்ல அப்போ பாவம் செஞ்சால் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ சவுல் மேலே பாவம் செய்தாரா, இல்லை யோனத்தான் பாவம் செஞ்சாரா, இல்லை மக்கள் பாவம் செஞ்சாரா? இந்த கேள்வி நமக்கு வந்திருக்கா, வரலையா? இப்போ நம்ம இந்த அதிகாரத்தை படித்தோம், அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது இப்போ இதில் யார் பாவம் செஞ்சது, சவுலா, மக்களா, யோனத்தான்? மக்கள். சவுல் பாவம் செய்யலை, யோனத்தான் பாவம் செய்யலை, மக்கள் மட்டும்தான் அப்போ பாவம் செஞ்சுருக்காங்க. அப்போ ஏன் கடவுள் வந்து யோனத்தான் பேரை கொடுத்தாரு, மக்களோட பேரில் வந்திருக்கணும் சீட்டு போட்டு பார்க்கும்போது? அப்போ சவுலோட பேரில் வந்திருக்கணும், ஏன் யோனத்தான் பேர் வந்துச்சு? சகோதரர் வந்து அடுத்த அதிகாரத்துக்கு விட இங்கேயே வந்து இந்த அதிகாரத்தில் அதுக்கு பதில் இருக்கு. அப்போ வாசிக்கலாம், லேவியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் போது, மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவர் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவர் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவராய் இருப்பார். இது கடவுள் கொடுத்த கட்டளை. அங்கே சவுல் என்ன பண்ணாரு, நாம பெலிஸ்தரை ஜெயிச்சே ஆகணும், அதனால ஒரு பாயிலும் சாப்பிடவே கூடாது, சாப்பிடாம அவங்களை என்ன பண்ணணும், ஒருத்தரையும் விட்டு வைக்காம கொன்றணும், சாப்பிட்டீங்கன்னா உங்களை நான் கொன்றுவேன் அப்படின்னு தான் சொல்லி தான் இருக்கிறேன். அங்கே அவருக்கு என்ன தேவை, பெலிஸ்தரை நம்ம ஜெயிக்கணும். அந்த பதஸ்தத்தில் சொல்கிறார், யாரும் அண்ணன் தண்ணியில் கை வைக்கக்கூடாது, பார்த்துக்கணும், இப்படி தான் சொல்கிறார். அப்போது அங்கே கடவுள் என்ன சொல்கிறார், ஒரு கட்டளை, மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவர் தீமை செய்கிறதற்காவது இல்லை நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவர் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவராக இருப்பார். நீ தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, இல்லை தெரியாமல் செஞ்சாலும் சரி,
அந்த குற்றம் உன்னை சார்ந்தது. அப்போ இங்கே யார் முதல்ல குற்றம் செஞ்சா? சவுல். அவர் தான் சொன்னார், பா அவங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? பெலிஸ்தரை ஒருத்தரை கூட விட்டுருக்க மாட்டாங்க, அந்த தேசத்தை பிடிச்சிருப்பாங்க, ஆயுப்பட்டினத்தை. இப்போ என்ன ஆயிடுச்சு? அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டாங்க, பெலிஸ்தர் தப்பிக்க விட்டாங்க. அது காரணம் என்ன? பசி. நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சவுல் போட்ட கட்டளை. இந்த கட்டளை அனாவசியமானதாக அந்த இடத்துல. சரி, அப்போ கடவுளே, நான் எப்படியாவது இந்த காரியத்தில் வெற்றி பெற்று விட்டால் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் என்று நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ அங்கே கடவுள் கேட்டாரா? போருக்கு போட முன்னாடி எல்லாம் சாப்பிடாம போகணும்னு ஏதாவது கட்டளை கொடுத்தாரா? இல்லையே. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த காலகட்டங்களில் இன்னும் இப்போ பலர், நிறைய பேர், கடவுளே நீங்கள் எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்காக இதை செய்கிறேன். முடிஞ்சால் என்னுடைய தலைமுடியை கொடுக்குறேன், என்னுடைய தாடியை சவரம் பண்ணிக்கிறேன், முடிஞ்சால் என் கை காலை வேணால், ஒரு கால் ஒரு கிட்னி வேணாலும் தரேன், எதை வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனால் எனக்கு இது நடக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு வகையான வேண்டுதல்களோடு நம்ம வெளியே இருக்கக்கூடிய, நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கோம்லாம் தெரியாது. ஆனால் நாமளும் எப்படி இருந்தோம்? அப்போ அப்படி தான் இருக்கணும். இந்த காரியம் மட்டும் நல்லா நடந்துச்சுன்னா இங்கேருந்து நான் நடந்தே வரேன். நானும் நடந்து போயிருக்கேன், இங்கேருந்து தேவையில்லாமல் 250 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். அப்போது நம்மளுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, என்னுடைய பக்தி வைராக்கியத்தை, போலியான பக்தி வைராக்கியத்தை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த சவுல் அப்படி தான் வெளிக்காட்டியிருக்கேன். அவருடைய பக்தி வைராக்கியத்தை எதில் காட்டியிருக்கோம்? போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் கடவுளுக்கு முன்னாடி சாஷ்டாங்கம் ஒழுங்கிருந்தாருன்னா அதுதான் பக்தி வைராக்கியம். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? யாரும் சாப்பிடக்கூடாது, நீங்கள் எல்லாருமே உபவாசம் இருந்து. கடவுள் கேட்டாரா, நீ பட்டினியாக இருந்து எனக்காக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு? அவர் கேட்டாரா, நீ காலையில் சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடாம இருந்து என்கிட்ட ப்ரேயர் பண்ணுன்னு கேட்குறாங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் என்னது? நீ ஆண்டு அனுபவித்து வாழ்கிறதுக்காக தான். கடவுள் நமக்கு அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. உணவை எதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்தாருன்னா, நமக்கு வயிறு ஒன்று இருக்குது, அதுக்கு பசின்னு ஒன்று இருக்கும். அந்த பசிக்கு தேவையான உணவை எடுத்துக்கிறதுக்கு தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம முழுசாக செய்யணும். கடவுளுக்காக நீ பசியாக இருக்கிறதுனால ஒரு காரியம் நிறைவேறிவிடும். இல்லைன்னா அங்கே கடவுள் கேட்கும் போதே என்ன பண்ணியிருக்கணும்? கடவுள், இல்லைப்பா நீ பெலிஸ்தர்க்கெல்லாம் திரும்பி போவேன்னா அவங்க மீதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை போ அப்படின்னு சொல்லிடலாம், ஏதோ நடந்துருக்கும். ஆனால் அங்கே கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு? கடவுள் பதிலே பேசலை. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இது சவுலினுடைய ஒரு போலியான பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தியதா. அதனால தான் அவர் மறு உத்தரவு கொடுக்காமலே அமைதியாக, இல்லைன்னா பதில் சொல்லியிருப்பார். அதில் இந்த பாவத்திற்கெல்லாம் இப்போ நம்ம இதில் வந்துடுவோம். இந்த பாவத்திற்கு ஒரு தீர்வு என்னடா? எந்த பாவத்திற்கு? மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு தீர்வு வச்சுருக்காங்க. இதை பலி கொடுக்கணும், ஒரு ஆக்கம், ஏன்னா தன்னுடைய சக்திக்கு தகுந்தாற் போல. எனக்கு ஒரு மாட்டை, ஒரு கண்ணுக்குட்டியை வாங்கி பலி கொடுக்கணுன்னாலும் என்னுடைய சக்திக்கு முடிச்சா அதை செய்யணும். அப்போது லேவியனுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 5:5 பாருங்களேன், லேவியராகமத்தில் இப்படிப்பட்டவைகளில் ஒன்றில் ஒருவன் குற்றம் உள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு போதும். சவுல் தான் மேலே பாவம் இருக்குங்கிறதே அவர் ஏற்றுக்கல ஃபஸ்ட்டு. அப்புறம் எங்கேருந்து அவர் அறிக்கையிடுறது? அந்த பாவம் எதனா எங்கே? அந்த பாவம் வந்து யாரெல்லாம் சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு? யோனத்தான் மேலே தான் முடிவு பண்ணுறாரு. சீட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? யோனத்தானே அந்த பாவம் இருந்தாலும் அவர் கொலை செய்யப்பட வேண்டும்னு சொன்னவர் சீட்டு போட்டதுக்கப்புறம் தான் கேட்குறாரு, நீ என்ன செஞ்சேன்னு. அப்போ தன் மேலே எந்த விதத்திலையும் பாவம் இல்லை அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணார். அப்போது பாவத்தை அறிக்கையிடக்கூடிய மனநிலையில் சவுல் அப்போது இல்லை. 6 சொல்லும்போது தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கடவுளுடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியர் அவர் செய்த பாவத்தை குறித்து அவருக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுறாங்க?
நம்மளுடைய பாவங்களுக்கு பாவ நிவாரண பலி என்று உண்டு. அப்போ அந்த காலகட்டங்களில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இவர்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் பாவ நிவாரண பலி உண்டு. அதை என்ன செய்யறதுக்கு முன்வரல, யோனத்தானை கொல்றதுக்காக முயற்சி பண்ணார். அடுத்தது, ஆனால் அவர் அதை செய்யவில்லை. முதலில் அவருக்கு தான் செய்தது தவறுங்கிறத உணரவே இல்லை அவர் கடைசி வரைக்கும். அப்போ என்னாகமத்தில் சொல்லப்படுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ சீட்டு போட்டிருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, ஏன் சீட்டு வந்து யோனத்தான் பேரில் வந்துச்சு? அப்போது கடவுளால் அந்த சீட்டு போடப்பட்டு கடவுளால் யோனத்தானுடைய பெயர் நியமிக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கணும்? அவர் நிச்சயமாக கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். உண்மைதானே? ஏன்னா கடவுளுடைய நம்ம கடவுள் வந்து என்ன சொன்னார்? அந்த சீட்டு போட வேண்டியதான் அவன் வேலை, அது செயல்படுத்த வேண்டியது என்னோட வேலை. அப்போ கடவுள் அங்கே சவுல் போட்ட அந்த சீட்டில் யோனத்தான் பெயர் வந்திருந்தால் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? யோனத்தான் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டுமா கூடாது? கடவுள் நியமித்திருந்தால் கண்டிப்பாக யோனத்தான் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம். என்னாகம புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 15:32-36 வரைக்கும். இஸ்ரேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதரை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதரை கண்டுபிடித்தவர்கள் அவரை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கு சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார். அவருக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவரை காவலில் வைத்தார். கடவுள் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவரை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவர் செத்தார். நீங்கள் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே போக வேணும். ஆனால் இங்கே நடந்த இந்த சீக்வன்ஸை மட்டும் பாருங்கள். ஒருத்தர் என்ன பண்ணார்? வெறும் விறகு தான், காஞ்ச விறகு தான் பொறுக்கினார். அங்கே யோனத்தான் என்ன பண்ணார்? வெறும் தேனை தான் கொஞ்சோண்டு சாப்பிட்டார். ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் ஒன்று தான். இங்கே ஒரு மனிதன், இங்கே ஒரு யோனத்தான். இங்கே விறகு பொறுக்கினார், அங்கே என்ன? தேனை சாப்பிட்டார். அவ்வளோதான். இது ரெண்டுமே ஒன்றும் பெரிய பாவம். விறகு பொறுக்கினது ஒரு பாவமா? மோசே கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது இல்லைனா அவன் கொலை செய்யப்படாதவனும் ஊருக்கு கொண்டு போய் வெளியில் வச்சு என்ன பண்ணணும்? கல்லடிச்சு கொள்ளுங்கன்றாரு. அதே மாதிரி நடக்குது. அவர் இறந்து போகிறார் அந்த மனிதர். இப்போ இங்கே வந்துருச்சா? இப்போ அங்கே கடவுள் என்ன சொன்னாரோ அதை மக்கள் நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் அங்கே யோனத்தான் பேர் வந்துச்சு. ஏன் அவரை கொலை செய்யவே இல்லை? நமக்கு ஒரு கேள்வி வரணும்ல. இங்கே இந்த மனிதரை காப்பாற்றிட்டாங்க, அங்கே ஏன் கொலை செய்யப்படல? பொறுமையாக வரும். அப்போ இந்த முதல்ல இந்த பாவத்திற்கு முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா, சவுல் ஜனங்களை பார்த்து சாப்பிடாம நீங்கள் போர் செய்யணும்னு சொன்னது தான் முதல் காரணம். இரண்டாவது, கடவுள் மறு உத்தரவு கொடுக்காம போனதற்கு யோனத்தான் செய்தது தான் பாவம் அப்படின்னு முடிவு செஞ்சது. தன் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சவுல் தன்னை நினச்சிக்கிட்டார். மூணாவது பாவம், மக்கள் இரத்தத்தோடு புசித்த பாவம் அருவருப்பானதாக, கடவுளுக்கு முன்பு அருவருப்பான காரியமாக இருக்குது. இந்த 3 காரியங்கள் தான். இங்கே சீட்டு யோனத்தான் மேலே விழுந்ததுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிகழ்வு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல கடவுள்கிட்ட சவுல் கேட்கும்போதே அங்கே மறு உத்தரவு வரல. அப்போவே என்ன பண்ணியிருக்கணும்? அவர் இந்த காரியத்தை அப்படியே விட்டுருக்கணும். கடவுள்கிட்ட தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர் முன்னாடி சாஷ்டாங்கம் விழுந்திருந்தா விட்டுருப்பார். அடுத்த ஒரு தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சவுலினுடைய பிடிவாதத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீட்டு போடுறாங்க. இங்கே போடப்பட்ட சீட்டு மனிதனுடைய பிடிவாதத்தினாலே மட்டுமே, கடவுளால் அல்ல. அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட சீட்டும் ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே இருக்கோம், ஒரு 3 சீட்டு எழுதி நான் போட்டேன்னா யாராவது ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுக்க சொன்னோம்னா யாராவது ஒருத்தரோட பேர் வரதான் செய்யும். அது உடனே கடவுள் தான் சொல்கிறாங்க, நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்போனா அங்கே என்ன பண்ணியிருக்கணும்? சவுல் வந்து பெலிஸ்தரை நான் பின்தொடர்ந்து போகிறேன்னு சொல்லி கேட்கும்போதே கடவுள் என்ன சொல்லிப்பார்? ஒன்று போன்னு சொல்லியிருப்பார், இல்லைன்னா போக நினைப்பார். அங்கே பதில் கொடுத்து முடிச்சிருப்பார் அந்த விஷயத்தை. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? எங்கே போகிறான் மனுஷனோட மனநிலை எங்கே போகுது?
அதான் ஃபர்ஸ்ட்லேயே பதில் கிடைக்கல, சரிவா 2வது அட்டம் அடிப்போம் அப்படின்னு அடுத்ததுக்கு போகிறோம். சீட்டு போட்டு பார்ப்போம். அங்கே ஏன்னா இது இயல்பு தான். நம்ம ஒரு சீட்டு குலுக்கி போட்டோம்னா ஏதாவது ஒரு பேர் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதற்காக அது கடவுள் தான் கொடுத்தாருன்னு நம்ம சொல்லிட முடியும். கடவுள் கொடுப்பதுங்கிறது, நம்ம ஆகானை பார்த்தோம் இல்லையா, சீட்டு போட்டு பார்க்கும்போது ஆகானுடைய பெயர் சரியாக வந்துச்சு இல்லையா, அங்கே கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் சுட்டரிக்கிற கடவுள் சொல்கிறாரு, அதே மாதிரி செஞ்சாங்க. அப்போ சீட்டு போடுதலிலும் கூட கடவுள் ஒரு சில காரியங்களை நியமிச்சு வச்சுருக்காரு. நம்ம சீட்டு போட்டோம்னா அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அவர் கொடுக்குற மறு உத்தரவு ஒருபோதும் என்னாகாது, பிழையாது, மாறாது. ஆனால் இங்கே போட்ட சீட்டு சவுலினுடைய பிடிவாதத்தினால் நடந்தது. அப்படிப்பட்ட சீட்டு போடப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தப்பு செய்யாத யோனத்தான் நிலவு. அப்போ பாவம் செஞ்சது யாரு? முதல்ல ரத்தத்தோடு சாப்பிட்டது பாவம், மக்கள் பாவம் செஞ்சுட்டாங்க. அவங்கள சாப்பிட விடாமல் ஆக்குனது யாரு? சவுல். இவர்கள் 2 பேரையும் தாண்டி இவருடைய பெயர் உண்டு. இது முழுக்க முழுக்க யாருடையதாக இருக்குன்னு பார்க்கும்போது மனிதனுடைய பிரயாசமாக இருக்கு. இது கடவுளுடைய தலையீடோ ஈடுபாடோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இவ்வளோ நேரம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியவே நம்ம பேசியிருக்கோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கடவுளே, யூதாஸ் என்பவர் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டணத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் கடவுள் தெரிந்து கொண்டவரை எங்களுக்கு காண்பு தரலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவர் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். என்ன பண்ணுறாங்கன்னா, 11 பேரில் 12 பேரில் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணுறாரு, போய் தற்கொலை செஞ்சு செத்தார். அந்த இடம் வேக்கண்டாக இருக்குது. இப்போ அந்த இடத்த ரீஃபில் பண்ணணும், கால்ஃபார் பண்ணுறாங்க. சீடர்களாக 2 பேரில் அதில் யாருடைய பெயர் சீட்டை எழுதி போடப்பட்டு யாருடைய பெயர் வருதுன்னா மத்தியாஸோட பெயர். பைபிளில் மத்தியாஸுங்கிற பெயர் இந்த ஒரு இடத்தை தவிர வேறு எங்கேயுமே இருக்காது, சொல்லப்படும். ஆனால் மத்தியாசனுடைய ஊழியம் குறித்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் பெரிய அளவில் மத்தியாசனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, சீடு அப்போஸ்தலர்கள் நம்ம உள்ளாக சொல்லிட முடியும். சரி, நம்ம அவர் அதுக்கு தகுதியுடையவரா தகுதி இல்லாதவரா அதெல்லாம் தகுதி இருக்கிறது தான் அவங்க கடவுள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசி அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அப்போது இங்கே நாம் செய்ய வேண்டிய, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் கடவுளுடைய சித்தத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னாடி சீசர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? இப்போ சீட்டு எழுதி போட்டு மத்தியாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. யார்? சக சீடர்களை, இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களே ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இந்த 11 பேர் 12 பேரை யூதாஸோட சேர்த்து 12 பேரையும் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க வாசிக்கலாம். லூகாவின் புஸ்தகம் 6:12-13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தது. அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் பேர் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்னு பேர் இருந்தார். யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் எப்படி அவர் பண்ணுறாருன்னா, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி மறுநாள் விடிந்து காலை கூடியிருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்கள் எல்லாத்தையும் அமைச்சு. அப்போ அந்த சீடர்கள்லாம் என்னது, 12 பேர் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிறாங்க. சீடர்களை அழைத்து அதிலிருந்து 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார். அப்போஸ்தலர்கள்லாம் என்னப்ப என்ன, அனுப்பப்பட்டவர், தூதர்கள். ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலையும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படும். அப்போது தூதர்களும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அனுப்பப்பட்டவர்களும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அனுப்பப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து அவர் தேர்ந்தெடுத்த அந்த 12 பேரை தான் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தின் கடைசி பரியந்த மாதிரி அனுப்புகிறார்.
அப்போ இதற்கு முன்பு செய்யப்பட்ட அனைத்து அப்போஸ்தலர்களும், தேர்வு செய்யப்பட்ட அனைத்து அப்போஸ்தலர்களும் கடவுளின் சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டது. ஆனா நாம அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா பவுல். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மத்தியாவை இவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டாலும் அங்கே எப்போதுமே நம்பர் 1 நிற்கிறது யார் அப்படின்னா அவர் தான், பவுல் தான். அங்கே அவர் கலாத்தியரில் சொல்றாரு, 1:1, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய கடவுளாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் அப்படின்னு தான் எழுதுறார் தன்னுடைய கடிதத்தினுடைய முதல் வரியை. அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்ப அங்க அப்போஸ்தலர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்துவால தான். இங்க மத்தியாவுடைய பெயர் ஏன் இன்னும் அங்கீகரிக்கப்படலை? பைபிள்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? ஒரு இடத்துல மட்டும்தான் அவருடைய பேர் வந்திருக்கு, சீட்டு எழுதி போடும்போது. ஆனா இந்த புத்தகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பவுலால். அப்ப இயேசு கிறிஸ்து தேர்வு செய்தார்கள் இல்லையா, அவங்களுடைய எல்லா பெயரும் இதில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. 11 சீடர்களுடைய பெயரும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதில் 12வது அப்போஸ்தலர் யார் அப்படின்னா ஒரிஜினலாகவே பவுல், அப்போஸ்தலராகிய பவுல் தான். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவால கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அவர் அங்க பர்மிஷன் கொடுத்தாரு, அவர் என்னை தேர்ந்தெடுத்துட்டார். அப்போ இதற்கு முன்னாடி இருந்த 11 அப்போஸ்தலர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? நேரடியா இயேசு கிறிஸ்துவால தான். மேட்ச் ஆகுது அப்போ உங்களுக்கு? அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றாரு. விடியற் காலை இறங்கி பெயர் சொல்லி 12 அப்போஸ்தலர்களை அழைக்கிறாரு. அதுல ஒருத்தர் தவறாரு. அந்த இடத்தை ரீஃபில் பண்ணும்போது எங்க இயேசு கிறிஸ்து அடுத்து யாரை யோசிக்கிறார் அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல் தான். ஆனா இங்க சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மத்தியா பெரிதாக எங்கும் அங்கீகரிக்கப்படவில்லை. பைபிள் பெயர் சொல்லப்படவில்லை அதிகமா. அங்க கொரிந்தியர்கள் எழுதும்போது சொல்றாரு, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11:5 சொல்லும்போது, மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் என்று எண்ணுகிறேன். 11 பேர்ல நான் எதுலையும் குறைச்சவில்லைப்பா, அவங்க 11 பேரை காட்டினோம் அப்படின்னு அப்போ சொல்றாரு. அவர்களுக்கு நிகராகவும் அவர்களுக்கு அதிகமாகவும் தான் கடவுளை வச்சிருக்கார் அப்படின்னு தான் அவர் சொல்றார். ஏன்னா நான் எந்த விதத்திலும் குறைவு உள்ளவன் அல்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அப்போ இங்கு அவர்கள் சீட்டு போட்டு ஒரு சீசரை தேர்வு செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு தேர்வு செய்தது அப்போஸ்தலர் பவுல் தான். மத்தேயு புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அதற்கு ஒரு உதாரணம், சும்மா ஒரு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு நல்ல ஒரு உவமை உங்களோட அதை பகிர்ந்துக்கணும். 20-23 வாசிக்கும் போது, 20ஆம் அதிகாரம் 20-23. அப்போது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவர் உமது வலது பாரிசத்திலும் ஒருவர் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். பா, என் பிள்ளைங்களை தயவு செய்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. அவங்கள நீங்கள் கரை சேர்த்துக்கணும். போதும், அது போதும், வேறு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. சாதாரண காரியத்தை அம்மா நீ கேட்குற, சாதாரண காரியத்தை நீ கேட்குற. பஸ்ஸில் இந்த ஓரத்துலையும் ஒருத்தர் அந்த ஓரத்துலையும் என் பையனுக்கு பாதுகாப்பாக உட்காந்துங்கிற மாதிரி கேட்குறியம்மா, நியாயமா? அவருடைய வலது பாரிசத்தம் அவருடைய இடது பாரிசத்தம் உட்கார்றதுக்கான தகுதி நமக்கு முதல்ல இருக்கா? அந்த தகுதி எது அப்படின்னு நமக்கு தெரியல. அதனுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியாதவங்க தான் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம அவங்கள்ட்ட கேட்குறோம். இயேசு கிறிஸ்து, பா, என் பையனை இந்த பக்கமும் இன்னொரு பையனை இந்த பக்கமும் உட்கார வச்சுக்கோங்க. அங்கே நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். 23 வாசிக்கும் போது, அப்போது அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள்.
எனக்குரிய இடத்த நீங்கள் உங்களுக்கும் உண்டு, நீங்களும் உங்களுக்கும் கிடைக்கும், நீங்களும் பெறுவீங்க. நான் என்ன பாத்திரத்தை கொடுக்கணும் அதே பாத்திரத்தை உங்களுக்கும் கிடைக்கும். ஆனாலும் என்னுடைய வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இதை நான் முடிவு பண்ண முடியாது, என்னுடைய பிதா முடிவு பண்ணணும். என்னுடைய வலது பாரிசத்தில் யார் உட்காரணும், என்னுடைய இடது பாரிசத்தில் யார் உட்காரணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் இல்லை, அவரு. அப்போ இங்கே மத்தியாவா இருக்கணுமா இல்லை அப்போ சொல்ல இங்கே பவுல் இருக்கணுமா முடிவு பண்ண வேண்டியது யாரு? அவரு. இங்கே முடிவு பட்டு அறிவிக்கப்பட்டவர் தான் அப்போ சொல்றாங்க பவுல். இது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவினால் நியாயப்பிரமாண காலம் முடிந்து கிருபையின் பிரமாணத்தை நம்ம இப்போ வாழ்ந்துருக்கோம். இன்றைய காலகட்டங்களில் வந்து இயேசு கிறிஸ்து யாரையும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று எங்கேயுமே போதிக்கணும், நீங்களாம் விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் அவருடைய சீடர்களில் சில பேர் அப்படிப்பட்ட போதனைகளை செய்கிறார். அப்போ சொல்ல புஸ்தகம் 15:1 வாசிக்கும்போது, யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அப்படியா? விருத்த சேதனம் வழங்காதான் நம்மலாம் ரட்சிக்கப்படுவோமா? அப்போ நம்ம இங்கே இருக்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? சொல்லுங்க, நம்மளாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஏன்? இயேசு கிறிஸ்துவோடைய நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது, அங்கே தான் விருத்த சேதனம் தேவை. அவர் கிருபையின் பிரமாணத்தை இப்போ நம்மளை வச்சுருக்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவர் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? கிருபையின் பிரமாணம் தொடங்கிடுச்சு. அவருடைய கிருபையின் பிரமாணத்தின்படி தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு. அங்கே கலாத்தியரில் சொல்லும்போது 6:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. எது முக்கியம்? புது சிருஷ்டியே முக்கியம். இங்கே நாம் எல்லாரும் இப்போ எப்படி இருக்கோம்? புது சிருஷ்டியாக அவருக்குள் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம். புது சிருஷ்டியாகணும். எப்போ நாம் அவருக்குள்ள ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு முறை மரித்து பிறந்திருக்கிறோமோ அப்போவே நம்ம என்ன ஆகிட்டோம்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாகிட்டோம், புது சிருஷ்டியாக. அங்கே ரோமர் கழுதை நிருபத்தில் சொல்லும்போது 3:28 ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுகிறது? நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷன் நீதிமான் இல்லை, அவனுடைய விசுவாசம். தேவன் கடவுள் யூதருக்கு மாத்திரமா கடவுள்? புறஜாதியாருக்கும் கடவுள் அல்லவா? புறஜாதிகளுக்கும் அவர் தான் கடவுள். 30 வாசிக்கும் போது விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற கடவுள் ஒருவர். விசுவாசத்தினாலையும் விசுவாசத்தின் மூலமாகவும் அவர் நீதிமானாக. இப்போ இங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ என்னைய விசுவாசிக்கிறியா? என்னைய விசுவாசினா என்னுடைய கடவுளையும் நீ என்னுடைய பிதாவையும் நீ விசுவாசி. அவரை விசுவாசினா தான் நீ என்னையும் விசுவாசிக்க முடியும், இல்லைன்னா என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லி. அவர் சொன்னதை தான் இப்போ நம்ம செய்யணும், சொல்லாததான் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அங்கே சவுல்லேருந்து கடவுள் ஒன்று சொல்லலையே, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சாப்பிடாமல் உபவாசம் தான் போர் செய்யணும்னு. அது சவுலாக ஏற்படுத்திக்கிட்டு அங்கே கடவுள் சொல்லலை. அப்போ மார்க்கனுடைய புஸ்தகம் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார் 3:35 கடவுளுடைய சித்தத்தின்படி செய்தவர் எவரோ அவரே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறேன். ஏன்னா என்னுடைய வலது பாரிசத்தனும் என்னுடைய இடது பாரிசத்தனும் யாரும் உட்காரணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் இல்லை, அவரு. அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் என்னது?
என்னோட வேலை. அப்போ அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செஞ்சால் நான் குடிக்கக்கூடிய அதே பாத்திரத்தில் உங்களுக்கும் கொடுக்கப்படும், நான் எந்த இடத்துல இருக்கணும் அதே இடத்துல உங்களுக்கும் இடம் ஒதுக்கப்படும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். சொன்னதை மட்டும் செய்யுங்க, சொல்லாததெல்லாம் செய்யாதீங்க. அப்போ அடுத்ததில் சொல்லும்போது 27 பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாரு. 28 பேசும்போது சொல்கிறார், இயேசு மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன எப்படி அவர் சொல்கிறத கேட்குறீங்களா? அது போதும். அவர் சொன்னதை கேளுங்க. அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணேன். நான் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணேன். அதே போல் எனக்கு மகிமையின் சிங்காசனம் அவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் இடம் இருக்குது, நீங்களும் அதற்குரிய தகுதியை பெறுவீர்கள். அப்போ அவர் சொன்னதை செய்கிறது மட்டும்தான் அந்த வேலை. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 சொல்லும்போது, அங்கே இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு ஊமையை நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் முடிவு பண்ண வேண்டியதில் வலது இடது பாரசத்தில் யார் இருக்காங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணுன்னு. அப்போ இங்கே மத்தியாவை அவர்கள் தேர்ந்தெடுத்தாலும், சீடர்கள் தேர்ந்தெடுத்தாலும், இங்கு இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதியை அவர் முன்னாடியே அறிவிச்சிட்டு போயிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கடவுள் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்கே என்ன ஒரு பியூட்டினா, 11 அப்போஸ்தலர்களில் சொல்லாத ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டு இருக்கார். இவர்கள் யாரும் எனக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு மார்ஸில் செவ்வாய் கிரகத்தில் இல்லை, அவர்கிட்ட எனக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, எனக்கு ஒரு இடம் இருக்குது, தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதாவது அவர் எனக்கு கொடுத்துட்டாருன்றதுக்கும் கொடுக்க போகிறாருங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பவுல் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அது கிடச்சிருச்சு, அவர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு எத்தனை பெரிய நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லி போயிருப்பாருப்பா. நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. முதல்ல நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளே இடம் இருக்கான்னு தெரியாது, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது பல பேர். ஆனால் அங்கே இருக்கிற இடத்துக்கே சொல்லிட்டாரு, எனக்கு கன்ஃபார்ம் பர்த் கன்ஃபார்ம். அப்போ அவர் நமக்கு சொன்ன சில காரியங்களை நம்ம எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறோமா அப்படின்னு நம்ம எப்போதும் நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு அவர் சொன்னதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கும். யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 4:5 போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீடருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் போய் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவர் பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரை நோக்கி, முழுகிறவர் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவர் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறார், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவரை அவர் அறிந்திருந்தபடியா, நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். நீங்கள் எல்லாரும் இல்லைப்பா, இல்லை, உங்களுக்குள்ளேயே ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவருடைய கால்களை கழுவுறாங்க. அங்கே அடுத்து 14 வாசிக்கும் போது ஆண்டவரும் 15 வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி
உங்களுக்கு மாதிரியை காண்பிப்பேன். அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, என்னோட கால் கழுவுதலுடைய நோக்கமே எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, என்னுடைய சகோதர அன்பையும் சகோதரனுடைய அன்பையும் நான் வெளிப்படுத்துவதற்காக தான் இருக்கு. அதை நான் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இருக்கும். நான் உன் மீது எவ்வளோ அன்பை செலுத்துகிறேன், நீ என் மீது எவ்வளோ அன்பை செலுத்துகிறாய்ங்கிற ஒரு பகிர்வை காட்டக்கூடிய இடமாக தான் அந்த கால் கழுவுதல் இருக்கு. அவர் நம்மகிட்ட சொல்லிட்டு போனது இது செய்ய பாருங்க. எத்தனை சபைகளை கால் கழுவுறது செய்கிறாங்க? இது அவருடைய சித்தம். இதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு மாடல், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு போனேன். இதை செய்யுங்க, நான் திரும்பி வரும் அளவு. அப்போ எத்தனை சபைகளில் கால்களை கழுவுறாரு அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி. நாம கால்களை கழுவுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதர அன்பை நான் பகிர்ந்து கொள்வதற்காக தான். அவர் எனக்கு விட்டு சென்ற அந்த அன்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன், நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்வது. நான் எப்போ உங்களுடைய காலை தொட்டு கழுவுகிறனோ அப்போது நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக. நான் ஒன்றுமே இல்லை. அவர் இயேசு கிறிஸ்து போய் பேதுருடைய காலை கழுவும் போது அவர் ஒன்றும் இல்லைங்கிற மனநிலையோட தான் கழுவிருப்பார். நமக்குள் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நாம் ஒன்றும் இல்லைங்கிற எண்ணம், நம்மளை விட்ட வேறு யாரும் இல்லைடாங்கிற மேன்மையான எண்ணம் இருக்குமே அதிகமாக நம்மகிட்ட தான் பல இடங்களில் வெளிப்படும். நம்மை அறிந்தும் வெளிப்படும், நம்மளை அறியாமலும் வெளிப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எந்த இடத்துலையும் வெளிப்படும். எதுவாக இருந்தாலும் அங்கே கேட்டுக்கப்பா, என்கிட்ட கேட்காதப்பா, அவர் சொல்லுவார்ப்பா, அவர் தான்ப்பா முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதான் தன்னுடைய எல்லா பிரசங்கங்களிலும் சொல்லியிருக்காரு. அவர் எங்கெங்கெல்லாம் போய் எந்தெந்த கலிலேயா, பெத்சாய்தா அப்படின்னு எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் போனாரோ எல்லா பட்டணங்களையும் இதான் சொல்றார். பதினாறில் வாசிக்கும் போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரர் தன் எஜமானிலும் பெரியவர் அல்ல, அனுப்பப்பட்டவர் தன்னை அனுப்பினரும் பெரியவர். அப்ப நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் அனுப்பப்பட்டவர்களாக நம்ம இருக்கோம். நம்மளுடைய வேலை என்ன? அவர் சொல்றதை செய்யறது தான். அப்ப அவர் சொல்றத நாம் செய்யறோமா அப்படின்னு நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் யோசிக்கணும். தினமும் நம்ம அட்லீஸ்ட் அவர் சொல்றது எதையாவது நம்மளால் கடைபிடிக்க முடியுதா, இல்லை அவர் சொல்ற எதையாவது நம்ம இன்னொருத்தருக்கு கொண்டு சேர்க்கிறோமா, பகிர்ந்து கொள்கிறோமா அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ள. அப்போ அவர் நமக்கு விட்டு சென்ற இந்த மாதிரி அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோமா, அவரை சிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய அவசியத்தையும் உணர்ந்திருக்க வேண்டும். அப்போ அவர் விட்டு சென்ற மாதிரியின் நோக்கம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் தான் பார்க்கணும். அப்போ அது நாம் பல்வேறு போதனைகளால் பல இடங்களில் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கால் கழுவுறது, சபைக்கு நான் வருவதற்கு முன்பு கால் கழுவுறதுனால என்னன்னு தெரியாது, கால் கழுவுறது இல்லை. ஆனால் சபைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த முறைமையை நான் பின்பற்ற ஆரம்பிச்சேன். இதற்கு முன்னாடி கால் கழுவு ஏன் அப்படின்னா, இன்னும் சமூகத்தினுடைய உலக பிரகாரமாக அந்த காரியத்தை நம்ம பேசும்போது சாதி வேற்றுப்பாட்டின் காரணமாக நான் போய் இவன் காலை கழுவுறதா, நான் போய் இவன் காலை தொடுறதாங்கிற எண்ணம் பலருக்கு இருந்தது. இப்போவும் வெளியில் இருக்கக்கூடிய சபைகள் கால் கழுவுவதை நிராகரிப்பதற்கு முக்கியமான காரணமும் இதுவும் ஒன்று. இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருமே என்னது, அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னுடைய பாத்திரத்தில் பங்குள்ளவனா இருந்தா எனக்கு நீ சகோதரன், எனக்கு தாய், எனக்கு சகோதரி அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர் விட்டு சென்ற அந்த கால் கழுவுற அவர் சொல்லிட்டு போன அந்த வார்த்தை செய்து தான் நாம் இருக்கோம். நம்மளுடைய வேலை அதான். அதை நம்ம நிராகரிக்கக்கூடாது. நிராகரிச்சிங்கன்னா அவருடைய பாத்திரத்தில் நமக்கு பங்கு இல்லை. அதே போல் இன்னொரு காரியங்களை குறித்து பேசும்போது, அப்பம் புசிக்கக்கூடாது, திராட்சை ரசம் அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னார், நீங்கள் அப்பம் புசிக்கக்கூடாது, திராட்சை ரசம் சொல்லக்கூடாது, இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள்ல தன்னுடைய அப்பத்தை தன்னுடைய உடலாக நம்ம கொடுத்தார். மாம்சம் தன்னுடைய இரத்தமாக திராட்சை ரசத்தை கொடுத்துச்சுட்டார். வாசிக்கலாம். அங்கே நானே வானத்திலிருந்து எழுத, ஆமாம், நானே வாசிக்கிறேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்,
இந்த அப்பத்தை புசிக்கிறவர் என்றென்றைக்கும் பிழைப்பார். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவர் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஒருவேளை ஒரு செத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தட்டில் வச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டாங்க. அதுவா அர்த்தம்? இதை என் நினைவாக செய்யுங்கள் தானே சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை தானே விட்டு வச்சுட்டு போறேன்னாரு. மாதிரிக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியாதா? அங்க செஞ்சு காட்டுறது ஒரு மாதிரி. அடுத்ததுல சொல்லும்போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்ப நாம என்ன பண்ணணும்? அவருடைய மாம்சத்தை புசிக்கிறதுக்கும் அவருடைய இரத்தத்தை பானமாக பருகுவதற்கும் நாம் தயாராக, அதற்கு பாத்திரம் உள்ளவராக இருக்கும். ஏன்னா அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ராபோஜனத்தில் எதை அப்போ புசிச்சாரு? அந்த அப்பத்தை தானே புசிச்சாரு. அவர் அந்த திராட்சரசத்தை தானே குடித்தார். அங்கே ஒரு மாதிரி காமிச்சார், இந்த அப்பமும் இந்த ரசமும் என்னுடைய உடலும் என்னுடைய ரத்தம் அப்படின்னு மாதிரி காமிச்சிட்டு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதை குடிச்சினா தான் நான் உன்னில் நிலைச்சிருப்பேன், நீ என்னில் நிலைச்சிருப்பேன். அப்போது ஜீவனுள்ள கடவுள் என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருப்பது போலவும் என்னை புசிக்கிறவரும் என்னாலே பிழைப்பார். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது கடவுள் வானத்திலிருந்து அப்பங்களையும் காடைகளையும் கொடுத்தான்னு நம்ம படித்தோம் இல்லையா, பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட மன்னா இல்லை, அது தேவர்களுக்குரியவை. இங்கே இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துட்டு போனது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவ அப்பம். அப்படி கடவுள் நமக்கு நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் சொல்லிட்டு போயிருக்கார். இந்த காரியங்கள்லாம் செய்யுங்க, இந்த காரியங்கள்லாம் என்னுடைய நினைவாக இருக்கணும், இந்த காரியங்கள்லாம் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும், நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருக்க இப்படிப்பட்ட மாதிரிகள் நமக்கு ரொம்ப அவசியம். நம்மளுடைய தேவையில்லாத இந்த உபவாசம் இருக்கிறது, நாங்கள் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். எக்ஸாம் வர ஹால் டிக்கெட் என்ன பண்ணுவோன்னா பைபிளை தூக்கி வச்சுருக்கோம், எப்படி பாஸ் ஆகிடுவோம். பைபிளில் ஹால் டிக்கெட் வச்சுருந்தா பாஸ் ஆகிடுவோம்மா? படிக்க வேணாமா? பரிசு எழுத வேணாமா? இதெல்லாம் செய்யணும் இல்லை? இதெல்லாம் செஞ்சால் தானே நம்ம பாஸ் ஆகும். எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை கொண்டு நம்ம பைபிளில் வைக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? கடவுள் பாஸ் ஆக்கி விட்டுவாரா நம்மளை? இல்லை. இப்படி நம்மளை அறியாமலே இப்போ நாம் இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கோம். நம்மளுடைய இந்த விசுவாசத்தின்படி நம்ம எல்லா காரியங்களையும் தவறு, நம்ம இதை இப்படி செய்யக்கூடாதுன்னு நம்ம இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியாப்பட்ட காரியங்களை அவர்கள் நம்ம கண் முன்னாடியே அந்த விஷயத்தை செய்வாங்க. ஒன்றும் இல்லை, இந்த வெளியில் போகிறோம், டக்குன்னு கால் தடுக்கி விடுது, என்ன பண்ணுவோம்? ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சு போங்க, அவசரப்பட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கோம், அது கால் தடுமாறது என்னுடைய கவனக்குறைவு. நான் இங்கேருந்து போகும்போது நான் கவனக்குறைவாக நடந்தேன், அதனால என் கால் தடுமாறுச்சு. ஒருவேளை நான் அப்படி மீறி போய் வண்டியில் வரும்போது என்ன, இப்போ வண்டியில் எடுக்கும்போது நான் கீழே வந்துன்னு வச்சாங்க, அப்போவே சொன்னேன், கேட்டியா நீ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சு போனால், அப்போ தண்ணி குடிச்சு போயிருந்தா மட்டும் வண்டியில் கீழே வந்துருக்க மாட்டோமா? சொல்லுங்கள். இங்கே நடக்கக்கூடிய எல்லா காரணங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் ஒரு சயின்டிஃபிக், அதாவது இதை சயின்டிஃபிக்லாம் சொல்ல முடியாது, மூடத்தனமான ஒரு கான்செப்ட், ஒரு நம்பிக்கை. இப்படி இருந்தால் அப்படி நடக்கும், அப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு. அவர் அதெல்லாம் சொல்லிட்டு போல, அவர் சொன்னது சிம்பிள். நீ என்னை விசுவாசிக்கிறியா, என்னை நீ எப்படி நேசிக்கிறியோ, என்னை எப்படி நீ அன்பு செய்யோ, அதே மாதிரி மற்றவங்களே அன்பு செய்யும், அதே மாதிரி மற்றவங்களையும் நீ கொண்டு வா. அவ்வளோதான். தேவையில்லாத காரியங்கள். இப்போ சவுல் செஞ்சது மாதிரி தான். நாம் பெருசரை ஜெயிக்கணும்னா யாரும் சாப்பிடக்கூடாது. அவர் கேட்டாரா கடவுள், நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? சாப்பிட்டா தான் தெம்பு வரும், தெம்பு வந்தால் தான் சண்டை போட முடியும். சண்டை போடுறதுக்கு தெம்பு இல்லாமல் எப்படி நம்ம போய் சண்டை போட முடியாது இல்லை. இப்போ ஒரே ஒன்றும் இல்லை, இப்போ நீ காலையில் நம்ம வீட்டை விட்டு எந்திரிச்சு வர்றோம், கிளம்புறோம், காலிலேருந்து சாப்பிடல, மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் மத்தியானம் 2 மணி ஆகினா சாப்பிடல, தலைக்கு இருக்கிறது சுத்தம். ஏன்?
உடம்புக்கு தேவை. ஏன்னா இது இது இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சோர்வை ஏற்படுத்தக்கூடிய இது இந்த பூமிக்குரிய நமக்குரியது உள்ளே இருக்குது, அது அங்கே இருக்குது. அது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அது ஆக்டிவாக தான் இருக்கும். நம்ம உடம்பை வேணால் சோர்ந்து போகும், நம்முடைய ஆத்மா எப்போதுமே சோர்ந்து போகாது. நீ எந்த நேரத்தில் எழுப்பினாலும் துடிப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே எப்போதும் இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போது நாம் ஒன்றும் இல்லை, இந்த போன கடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை மட்டும் சொல்லி சப்ஜெக்டை முடிச்சேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன். ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நண்பர் சொன்னார் போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சபையில் இருக்கிறீங்க, நீங்கள் போய் ரத்தம்லாம் கொடுக்கலாம். அவரே ரத்தத்தை தானப்பா நம்ம கொடுத்தாரு. அவர் கொடுக்காம நம்மளுடைய பாவங்கள் என்ன மன்னிக்கப்பட்டுச்சா? அவர் கொடுக்கும்போது நாம் இன்னொருத்தனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ரத்தம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது சரிதானா? அவர் சொல்ற இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பைபிளில் நீங்கள் யாருக்கும் ரத்தம் கொடுத்து யாருடைய உயிரையும் காப்பாற்றக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா? இல்லையே. இப்படி தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவ சபைகள் நம்மளை தேவையில்லாத காரியங்களில் நம்மளுடைய சிந்தைகளை கொண்டு போயிட்டே இருக்காங்க. அதற்கெல்லாம் அதில் தவிர்க்கணும். அப்படின்னா நம்மளுடைய ஒரே வேலை வேதத்தை ரொம்ப கூர்மையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் வாசித்து அதனுடைய ஆழங்களையும் அர்த்தங்களையும் புரிந்து கொண்டாலே போதும். இதுக்காக நீங்கள் ஒன்றும் பெரிய ஃபிலாசபி தியாலஜிலாம் படிக்க தேவை. இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகளையும் வரிகளையும் நிதானமாக கவனித்து அதனுடைய அர்த்தங்களை பொறுமையாக ஆலோசித்தோம்னாலே நமக்கு தெரியும். இதுதான் சொல்லப்படும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய விசுவாச குலைச்சல் உண்டாகக்கூடிய உபதேசத்தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம அந்த விஷயத்தை விட்டு விலகி நம்முடைய மீட்பரை விட இந்த உலகத்தினுடைய கடைசி பரியந்தத்தில் எந்த போதகரும் இல்லை. இங்கே நான் நின்று பேசுகிறேன், நான் போதகர் இல்லை. அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதே தான் இங்கே எல்லாருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து நின்று சொன்னாலும் சரி, இங்கே யாரும் உங்களை போதகர்னு சொல்ல முடியாது. அவரை தவிர போதகர் இங்கே யாரும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்க. அப்போது வெளியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களை கூப்பிட்டு இழுப்பாங்க, வாங்க எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள், நாங்கள் எப்படி சப்ஜெக்ட் பேசுகிறோம், எப்படி ப்ரேயர் பண்ணுறோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்கே யாரும் போதகர் இல்லை. மனுஷன் சொல்கிற எல்லாமே என்னது? தன்னுடைய சுயலாபத்துக்காக மட்டும்தான் சொல்லுவான். அதில் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம். இயேசு கிறிஸ்துவனுடைய போதகம் மட்டும்தான் பொதுவானது. அதில் அவருக்கு எந்த சுயநலமும் கிடையாது. தனக்கு கிடைச்ச நித்திய ஜீவனையும் தனக்கு கிடைத்த அந்த மகா பெரிய பரிசுத்த ஸ்தலத்தை என்னது அவர் நமக்காக கொடுக்குறாரு. பாப்பா உனக்கு நான் தரேன்னு தான் சொல்கிறாரு. சரியா? அப்போ அவர் சொன்னதை மட்டும் செய்கிறதுக்கு தான் நாம் இங்கே இருக்கோம். அது எப்போதும் உங்களுடைய இருதயமாகிய பலகைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த பூமியினுடைய கடைசி பரியந்த வரைக்கும் எந்த போதகரும் இல்லை அவரை தவிர. அவர் ஒருத்தர் தான் போதகர். அப்படிங்கிற மனநிலை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும். அவர் சொன்னதை செய்வோம், அவர் சொல்கிறதை கேட்போம், அவருக்காக நம்ம வேலை பார்ப்போம், அவர் நம்மளை வழிநடத்துவோம். சரியா? அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கக்கூடிய நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவன்களுக்கும். நம்ம அங்கே எலியாவுக்கு வந்து காக்கா வந்து 40 நாள் கொண்டு போய் அப்பமும் தண்ணீரும் கொடுத்துச்சுன்னா அவர் சொன்னதை அங்கே கேட்டுச்சு காக்கா. தானியலில் கொண்டு போய் குகையில் போடும்போது சிங்கங்கள் கடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அவர் சொன்னதை கேட்டுச்சாங்க சிங்கங்கள். அப்படி 5 அறிவும் 4 அறிவும் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கே அவர் சொல்கிறத கேட்கணுங்கிற அறிவு இருக்கும்போது 6 அறிவு படித்த நமக்கு அவர் சொல்கிறத கேட்கணுங்கிற அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கணும். அடிக்கடி உங்களுடைய வேதங்களை எடுத்து வாசிக்கணும். அப்போ தான் அவர் நமக்கு என்ன சொல்கிறான்னு நமக்கு தெரியும். அப்போ எனவே அவருடைய சித்தத்தின்படி செய்வோம், அவர் சொன்னதை மட்டும் செய்வோம், சொல்லாததை தவிர்த்துடுவோம். தேவையில்லை, அவர் சொல்லாத எதுவும் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கான ஜீவ கிரீடம் தயாராக உள்ளது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய ஓட்டத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் போல உறுதிப்படுத்தி கொண்டு ஓடுவோம். விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் ஓட சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுள் குமாரன் மூலம் கிருபை செய்வாராக. ஆமென்.